Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாலி ஷோல பாபா மாஸ்டர் பண்ண மில்லட் பீஸா. இது கேழ்வரகு பீஸான்னு சொல்லலாம் தமிழ்ல. இந்த ரெசிபி பண்ணி தான் அவர் இம்யூனிட்டி வின் பண்ணாரு. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் சாமை எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் திணை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் வரகு. இந்த 3 மில்லட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதை சோக் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப்ல இருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மில்லட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சோக் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. மில்லட்ஸ் வந்து மேலே ஃப்ளோட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. இது ஒரு மினிமம் 1 hour, மேக்ஸிமம் வந்து ஒரு 6 to 8 hours வரைக்கும் இது சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 hours சோக் பண்ணியிருக்கேன். மில்லட்ஸ் நல்லா சோக்காய் ரெடியாக இருக்கு. அடுத்து இதை வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் மில்லட்ஸை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஒரு 1/4 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காவும் இல்லைன்னா ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்படின்னா தோசை வந்து எந்திரிக்காது. ஸோ ஓரளவுக்கு திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு பிஞ்ச் நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1/2 கப் வரைக்கும் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ இல்லைனா பீஸா சீசனிங் இல்லைனா இட்டாலியன் சீசனிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ஹோம்மேட் பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பீஸாக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கேப்சிகம் எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் இருந்தால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இருக்கும். அடுத்து ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து குக் பண்ணல, நம்ம டைரெக்டாக பீஸாலே குக் பண்ணுறது தான். அடுத்து டொமேட்டோஸ், இதில் வந்து சீட்ஸ் அண்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தோசை தவால ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா பட்டர் இல்லைனா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க கம்ப்ளீட்டாக. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து 2 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கிறேன்னா. இது ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்திரிக்காது. அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் ஊற்ற வேணாம். ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் ஒரு ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம திருப்பி போட போகிறது இல்லை. அண்ட் மேலே சாகியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீஸா சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்காக தான் இப்படி மூடி வச்சு குக் பண்ணுறது. அடுத்து இதில் நம்ம பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் பீஸா சாஸ் அப்ளை ஆகிருக்கணும். ரொம்பவும் அப்ளை பண்ண வேணாம், கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அடுத்து மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து எல்லா பக்கமும் கிரேட் பண்ணிக்கோங்க. பாபா மாஸ்டர் வந்து ரொம்ப சீஸியாக பண்ணல, ஸோ நானும் அதே மாதிரி மீடியமாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சீஸ் நிறையா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒரு பைட்லேயும் ஆனியன் வரணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வச்சுருங்க. ஆனியன்ஸ்க்கு அடுத்து நான் கேப்சிகம் வைக்கிறேன். நீங்கள் இதில் வேணும்னா எல்லோ பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் க்ரீன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்சிகம் வச்சுட்டேன். அடுத்து இதில் டொமேட்டோஸ் வச்சிடுறேன். டொமேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சா போதும், ரொம்ப வைக்க வேண்டியதில்லை. சும்மா அங்கங்கே மட்டும் வச்சுருங்க. நீங்கள் இதில் வேணும்னா பிளாக் ஆலிவ்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோஸ் வச்சுட்டேன். அடுத்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பீஸாவில் வந்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன் வச்சு ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வெஜிடபிள்ஸ் லேயர் பண்ணியாச்சு. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். சீஸ் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் ஆரிகானோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ சீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடியில் பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பர் யம்மி மில்லட் பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் ஹெல்த்தி மில்லட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்த்தோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Ishweta. See you guys in the next video.